வேகமா சுத்திட்டு இருக்கிற நம்மளோட பூமி வெறும் ஒரே ஒரு செகண்ட் நின்னுச்சுன்னா என்ன நடக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன நடக்கும்னு நான் சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளோட இந்த பூமி கிட்டத்தட்ட 1670 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. ஏன்னா அது எல்லாராலையும் ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா திங்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய வீடு ஆகட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட சேர்ந்து அதே ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பூமி நிக்கிற அந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்கும்னா, கடல்ல இருக்கிற அலைகள் நிக்க போறது கிடையாது. சடன் பிரேக் போட்ட மாதிரி அதோட வேகம் இன்னும் அதிகமா தான் ஆகும். சோ அது பாஸ் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். சோ இதனால சுனாமி மாதிரியான பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த ஒரு செகண்ட் நின்னுச்சு அப்படின்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஸ்பீட்ல தாண்டி போய் விழுகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த காத்தோட வேகம் பல மடங்கு அதிகமாகி சூறாவளி மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிடும். இதனால பெரிய பெரிய அழிவு கூட ஏற்படலாம். இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா, ஈக்வேட்டர் பகுதியில் இருக்கிற மக்களும் அவங்களுடைய பொருள், பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு தூரத்துல தூக்கி எறியப்படும். சேட்டலைட்டோட அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடும். பூமியோட இந்த மேக்னெட்டிக் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். பூமி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பழைய மாதிரி ஆயிரும் நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அது அப்படி இருக்காது. நம்ம ஒவ்வொரு தடவையும் தரையில நிற்கும் போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிக்காம சுத்திட்டு இருக்கிற ஒரு பொருள் மேலதான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். சயின்ஸ் மாதிரியே இருக்கிற சயின்ஸ் பிக்ஷன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட தமிழ் ஹைபோதீசிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.